அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் வழக்கறிஞர்கள் அணி சார்பில் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. மதுரை தெற்கு மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஜெயச்சந்திரன் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. மனுவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், திமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளரும் தொழில்துறை அமைச்சருமான TRB ராஜாவை அச்சுறுத்தும் வகையிலும் அவதூறாகவும் பேசியுள்ளார். அரசியல் சுயலாபத்திற்காகவும் பொது அமைதியை கெடுத்து வன்முறையை தூண்டும் வகையிலும் பேசியுள்ள உதயகுமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதேபோல் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் இளமகிழன் தலைமையில் வழக்கறிஞர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். நேற்று எஸ்பிட்ட திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயகுமார் அவர்கள் எங்களுடைய அமைச்சரை மிகவும் தரக்குறைவாகவும் பகிரங்கமாக மிரட்டல் விடும் தோணியில் அவர் பேசியிருந்தார். அமைச்சர் பொதுவெளியில் நடமாட விட மாட்டேன் அப்படின்ற தோணியில் தொண்டர்களை கூட்டி பொதுவெளியில் நடமாட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டும் தோணியில் பேசியிருந்தாப்புல. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கி நம்ம சட்ட போராட்டம் நடத்துறது விதமாக சட்டப்படி அவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி எஸ்பி ஐயாட்ட நம்ம புகார் மனு கொடுத்துருக்கோம். நேற்று உதயகுமார் வந்தார். எங்கள் கட்சியோட அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் TRP ராஜாவை பற்றி தரக்குறைவாக பேசி தமிழ்நாட்டில் அவர் எங்கேயும் நடமாட முடியாதுன்னு சொல்லி கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு. அதை பற்றி எஸ்பி கிட்ட நாங்கள் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். இந்த மாதிரி உதயகுமார் அவரோட பாணியில் எப்பயுமே போலீஸ் அராஜகமாக பேசுவார், மக்களை பேசுவார். இன்னைக்கு எங்கள் கட்சியில் உள்ள அமைச்சரை கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு. இவரோட நடவடிக்கைகள் தொடர்ந்து இதே மாதிரி பயணமாயிட்டு இருக்கு. அதனால தான் அவரை பற்றி இந்த எஸ்பிட்ட கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு. எங்கள் அமைச்சர் மேலே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புகார் மனு அளிச்சிருக்கோம்.